Dear friends, நமது சென்னை வெற்றி IAS கல்வி மையத்தில் TNPSC Group 2 2A தேர்வுகளுக்கான ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். Hello friends, it is daily current affairs February 4 latest dairy of eventsல உலக சமய நல்லிணக்க வாரம் பிப்ரவரி 1 முதல் 7 வரை. உலக சமய நல்லிணக்க வாரம் 2010ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லாவால் முதல் முன்மொழியப்பட்டு 2011ஆம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. உலக மதங்களுக்கிடையிலான கலாச்சார அமைதி மற்றும் அகிம்சையை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டது. உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 4ஆம் நாள் புற்றுநோய் கட்டுப்பாட்டு ஒன்றியத்தால் உலகளவில் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு உலக புற்றுநோய் தினத்தின் கருப்பொருள் கவனிப்பு மற்றும் நிறுத்துதல் அப்படின்றது. இந்த நாள் பிப்ரவரி 4, 2000ஆம் ஆண்டிலிருந்து பிரான்சின் பாரிஸில் புதிய மில்லினியத்திற்கான உலக புற்றுநோய் மாநாட்டின் போது நடைமுறைக்கு வந்தது. பிளேசஸ் இன் நியூஸ்ல சென்னை புத்தக கண்காட்சி. சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி லாஸ்ட் இயர் கொரோனா பேண்டமிக்கால நிறுத்தியிருந்தாங்க. இந்த வருஷமும் ஜனவரி மாதம் நடக்கிறதா இருந்த புத்தக கண்காட்சி இப்போது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரையில் 19 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு தலைமைச் செயலாளர் அறிவிச்சிருக்கார். இந்த புத்தக கண்காட்சியை நடத்துகிற அசோசியேஷன் பப்பாசி அப்படின்னு சொல்லுவோம். புக் செல்லர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பப்பாசி புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு சார்பில் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற போது அதை முதலமைச்சர் துவங்கி வைப்பார். அங்கே ஒரு 16 தமிழ் நூல்கள் ஆங்கில மொழியிலும் மற்ற உலக மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அது வெளியிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்காரு. எந்த பிளேஸில் நடக்குது, அதை எந்த அமைப்பு நடத்துகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஸ்போர்ட்ஸில் சீன ஒலிம்பிக் இந்தியா புறக்கணிப்புன்னு சொல்லியிருக்காங்க. சீனாவில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இப்போ 2022ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி இன்னைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்த போட்டியோட துவக்க நிகழ்வுல இந்தியா கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வான் மோதலில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரியை ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்ல சீனா தேர்வு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியா இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த நியூஸ்குள்ள நமக்கு சீனாவுக்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ள பிரதீப் குமார் ராவத் இன்னும் பதவியேற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு எமினன்ட் பர்சன். யார் சீனாவிற்கான இந்திய தூதர், நமக்கு அப்பாயின்மெண்ட்ல லாஸ்ட் வீக்ல நியூஸ் இருந்திருக்கு. 24வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கான தொடக்க விழா சீனாவில் இன்று தொடங்க உள்ளது. கல்வானில் இந்திய படையினருடன் மோதலில் ஈடுபட்ட சீன ராணுவ கமாண்டர் கிபாப்போ ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனால இந்தியா அந்த துவக்க விழாவை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது. கடைசியாக நடந்தது 2014-18. இந்த 2 வருஷம் 2014 ரஷ்யாவிலையும் 2018 தென்கொரியாவிலையும் 2022 இப்போ பீஜிங் சீனாவில் நடைபெறுது. 2026ஆம் ஆண்டுக்கு இத்தாலியில் இருக்க மிலன் சிட்டியில் நடைபெறதுக்காக பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க இல்லையா எங்கெங்க நடக்க போகுது அப்படின்றத. 2026 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. குரூப் 4ல குரூப் 2லலாம் பழைய கொஸ்டின்ல இருக்கு. கடந்த முறை 2016ல் 12ல் 2008ல் இந்த நடந்த ஒலிம்பிக் போட்டிகள் எந்தெந்த நகரங்கள் நடைபெற்றது பொறுத்துக அப்படின்னு பழைய கொஸ்டின் இருக்கு. அதனால இந்த சிட்டிஸ் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சந்திராயன் 3 விண்ணில் செலுத்தப்படும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அப்படின்னு நியூஸ் இருக்கு. சந்திராயன் 3 நம்ம செலுத்தும் போது அதோட ராக்கெட்டு இதில் என்னென்ன ப்ரொவிஷன், ஏன்னா இப்போ சந்திராயன் 2 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதில் லேண்டர், ஆர்பிட்டர், ரோவர் அப்படின்னு சில விஷயங்கள் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சில பேரெல்லாம் இருந்துச்சு. அதே போல் இதுலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது இருக்க நியூஸில் நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ தான் அது முக்கியமாக இருக்கும். நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்க சந்திராயன் 1 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி செலுத்தப்பட்டு 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 வரை நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்தது. ஒரு வருஷம் அது செயல்பட்டிருக்கும். அதன் மூலமாக நிறைய நமக்கு தெரிய வந்தது. நிலவோட மேற்பரப்பில் தண்ணீர் இருந்ததற்கான அடையாளங்கள்லாம் முதல்ல சந்திராயன் 1 மூலமாக தான் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சந்திராயன் 2 2019ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டு இறுதி கட்டத்தில் அந்த ஆர்பிட்டர்ல இருந்து லேண்டர் பிரிஞ்சு போயிட்டு சந்திராயனோட நிலவு பகுதியை அடையிற நேரத்தில் அது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த அமைப்புக்குள்ள விக்ரம் அப்படின்னு ஒரு லேண்டரையும் பிரக்யான் அப்படின்னு ஒரு லூனரையும் பிரக்யான் அப்படின்ற ஒரு ரோவரையும் அதுக்குள்ளே வச்சு நம்ம அனுப்பியிருப்போம். நம்ம இந்தியாவில இருந்து 2 முறை அனுப்பியிருக்கோம். அதில் 1 சக்ஸஸ், 1 பார்ஷியலி சக்ஸஸ். ஏன்னா இன்னும் ஆர்பிட்டர் சந்திரனை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம லேண்டர் தான் போயிட்டு ரீச் ஆகல. சந்திராயன் 2ஓட ஆர்பிட் இன்னும் நமக்கு இமேஜஸ்லாம் அனுப்பிட்டு தான் இருக்குது. சந்திராயன் 3 பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு விண்ணில் செலுத்தினதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டீட்டெயில் நமக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கும். அப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பிளேசஸ் இன் நியூஸில்
கம்போடியா ஆசியான் மாநாட்டில் மியான்மர் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியான்மர் நாட்டில் ஆங் சாங் சூக்கியோட கட்சி வெற்றி பெற்று அங்கே ஒரு ஆட்சி நடைபெற்று இருந்த ஜனநாயக முறையில் அவங்க தேர்தலில் வந்து நிறைய முறைகேடுகளை ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இருப்பாங்க. அதற்கு பிறகு இராணுவ தளபதி தலைமையிலான ஆட்சி அங்கே நடைபெற்று இருக்கு. அதனால 10 நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்ட ஏசியான் கூட்டமைப்போட எல்லா கூட்டங்கள்ல இருந்தும் மியான்மரை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் இப்போ இந்த வருஷத்துக்கான மீட்டிங்லையும் கம்போடியாவில் நடக்க போகிற மீட்டிங்கில் நாங்கள் மியான்மரை சேர்த்துக்கல அப்படின்னு மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதுதான் நமக்கு நியூஸில் இருந்திருக்கு. இந்த 10 உறுப்பு நாடுகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். ஏன்னா ஏஷியான் அப்படின்னு வரும்போது நம்ம ஆசியா பகுதியில் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு அதுக்கான சரியான விரிவாக்கம் என்ன அப்படின்றது கூட கொஷினாக கேட்கலாம். அது அடுத்ததான் இந்தியா அதில் மெம்பராக இருக்குமா அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும் கொஷின் கேட்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பின்வரும் நாடுகளில் எவை ஆசியாவின் உறுப்பு நாடுகள் அல்லாதவை அப்படின்னு இந்தியாவும் கொடுத்துருக்கும் போது ஆசியானோட நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கும். அதனால நம்ம அது உறுப்பினராக இருக்கோன்ற ஒரு இமேஜினேஷன் உருவாயிடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ப்ரூனி, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் இந்த நாடுகள் 10 நாடுகளும் ஆசியானுடைய உறுப்பு நாடுகள். அவங்களுடைய மோட்டோ 1 விஷன் 1 ஐடென்டிட்டி 1 கம்யூனிட்டி அப்படின்றது அந்த 10 நாடுகளுக்குள்ள ஒரே சமூகமாக இணைஞ்சு செயல்படுறது. அதனுடைய தலைமையிடம் இந்தோனேஷியா ஜாகர்த்தா. 1967ஆம் ஆண்டு இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. அந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக லிம் ஜாக் ஹோய் செயல்பட்டு இருக்கார். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உலகின் முதல் ஹைட்ரஜனில் இயங்கும் படகு தி ஜெட் அப்படின்ற பேரில் துபாய் நிறுவனமான த ஜெட் ஜீரோ எமிஷன் அப்படின்ற நிறுவனம் முதல் ஹைட்ரஜனில் இயங்கும் பறக்கும் படகை உருவாக்கியுள்ளது. இந்த பறக்கும் படகு 40 நாட்டிகல் மைல் வேகத்தில் நீர்நிலைகளுக்கு மேலே பறக்கும் திறன் கொண்டது. 8 முதல் 12 பயணிகளை ஏற்றுச் செல்லும் திறன் கொண்டது. 2023ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் நடைபெற உள்ள COP28 போது இந்த ஜெட் படகு தனது முதல் பயணத்தை தொடங்க உள்ளது. எந்த நாட்டில், அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய திறன் என்ன அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அடுத்து வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் கரோனாவிலிருந்து விடுதலை பெறுகின்றது ஐரோப்பா. உலக சுகாதார அமைப்பினுடைய இயக்குனர் ஹன்ஸ் கிளார்க் இதை சொல்லியிருக்காரு. அந்த நாட்டில் அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வர்றதுனால அவங்க வந்து கொரோனாவிலிருந்து விரைவில் விடுபட்டுருவாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதில் இந்த நபர் ஹன்ஸ் கிளார்க் அவரோட பேர். அவர் தான் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் நம்ம நிறைய முறை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். தலைவர் யார் அப்படின்றத நியூஸில் சொல்லுங்கள். உலக சுகாதார அமைப்பின் தலைமை ஆலோசகர், தலைமை விஞ்ஞானியாக இருக்கிறவர் யார் அப்படின்றதும் நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். இந்தியாவை சேர்ந்த நபர். அவர் யாருன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலக சுகாதார அமைப்பு 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் நாள் துவங்கப்பட்டது. தலைமையிடம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. உறுப்பு நாடுகள் 193. அடுத்ததான் ஸ்போர்ட்ஸில் ஆஷஸை தக்க வைத்தது ஆசிய மகளிர் அணி, ஆஸ்திரேலிய மகளிர் அணி. மகளிர் ஆஷஸ் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 27 ரன்கள் வித்தியாசத்தில், இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி மகளிர் அணி ஆஷஸ் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஷஸ் தொடரில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்ததான் எ பிளண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேரிசம் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நித்தி ஆயோக்கோட 2020ஆம் ஆண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் அதில் என்னென்ன பற்றிலாம் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய எல்லா துறைகளையும் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் பேசக்கூடிய 17 துறைகளுடைய வளர்ச்சி, கோல் 1 பாவர்ட்டி ஒழிப்பு, அதை எப்படி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்காங்க, அதில் இன்னும் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலமாக தமிழ்நாடு இன்னும் முதலிடத்துக்கு வர முடியும். ஆல்ரெடி ஒரு கம்பேரிசன் சொல்லியிருப்பாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிப்பதில் நம்ம வந்து தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கோம் அப்படின்னும் நமக்கு ஒரு டேட்டா இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மக்கள் வந்து அதிக அளவு வறுமையிலேருந்து விடுபட்டிருக்காங்க. அதனால் இந்திய அளவில் நம்ம முதலிடத்தில் இருக்கோம். 2030க்குள்ளே இதில் வந்து இன்னும் பெரிய இடத்த நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்கத்துறை அமைச்சகம் அவங்க கொடுத்துருக்க அளவீடுகளில் தமிழ்நாடு வாஸ் ஃபன் டு பி த ஒன்லி சவுதர்ன் ஸ்டேட் clock a positive growth rate of 1.42 even during the first year of the COVID-19 pandemic. இந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் வந்து லாக்டவுன் டைமில் கூட தென்னிந்தியாவில் வளர்ச்சி பதிவை காமிச்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு தரவு கணக்கீடுகளில் இந்தியன் ஸ்டேட் எஸ்டிமேட்டட் தட் தமிழ்நாடு ஹேட் அச்சீவ்ட் a yield of 3.76 tons of rice per hectare during 2019 and 20. இப்போ பஞ்சாப்ல தான் அதனுடைய ஒரு ஹெக்டேர்லேருந்து கிடைக்கக்கூடிய நெல்லினோட அளவு 4.3 டன் அப்படின்ற அளவில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்காங்க. பஞ்சாப் வாஸ் த ஃபர்ஸ்ட் 4.3034 டன்ஸ் ஃப்ரம் 1 ஹெக்டேர். ஒரு ஹெக்டேர் நிலத்திலிருந்து 4.3
0.03 டன் நெல் வந்து அவங்க எடுக்கிறாங்க. தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆந்திரா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 3.765 அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நெருங்கி இருக்காங்க. 3வது பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்காங்க. இந்த அதிகமான ஈல்டு எடுக்கிற மாநிலங்கள் வரிசையில் தமிழ்நாடு எந்த பிளேஸ் அப்படின்றதுல இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா 2018-19 தமிழ்நாடு had the highest number of 38,131 units. Maharashtra was behind with 25,972 unit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The place mentioned with the number of factories. அதிகமான தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது. அதில் அதிகமான தொழிற்சாலைகள் செயல்பாட்டில் உள்ள மாநிலங்களில் நம்ம வந்து மகாராஷ்டிராவுக்கு முன்னாடி 38,131 யூனிட்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரா வாஸ் பிஹைண்ட் வித் 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா நமக்கு பின்னாடி இருக்காங்க. அடுத்ததான் இந்த GGI அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுடைய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் 19 வயது முதல், அதாவது 19 வயது முதல் 49 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்ல கிட்டத்தட்ட 44% பெண்கள் வந்து இரத்த சோகை நோயால பாதிக்கப்படுறாங்க. இந்த அளவீடு கேரளாவில் 22.6% இருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ்குள்ள ஃபுல்லுமே டேட்டாவா இருக்கு நிறையா. அடுத்து தமிழ்நாட்டுடைய ரேங்க்ஸை பத்தி பேசியிருக்காங்க. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 2011-12 இருந்து 2019-20 வரைக்கும் தமிழ்நாடு 2வது பிளேஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிரா இருக்காங்க. குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்லயும் தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2020-21 ஆண்டுல. இதுவும் தமிழ்நாட்டுடைய சக்சஸான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் மெயின்ஸ்ல எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு இஸ் இன் த மிடில் ரேங்க் இன் ரூரல் அர்பன் டிஸ்பாரிட்டி. நகர்ப்புற கிராமப்புற வேறுபாடுகள், அதிகமான நகரமயமாக்கல் நடக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்று. அதனால இந்த நகரமயமாதலுக்கு இடையே இருக்க வித்தியாசத்துல வந்து தமிழ்நாடு வந்து மிடில் ரேங்க் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நித்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.